Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. ஆந்திர மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரானார் YS ஷர்மிளா. ஆந்திர மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவராக அவர் நியமனம் செய்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், ஏற்கனவே YS ஷர்மிளாவை ஆந்திர மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமிப்பார்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. தற்பொழுது அதற்கான அறிவிப்பு வந்திருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக ஆந்திர மாநில முதல்வர் YS ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய சகோதரி YS ஷர்மிளா இவர் கடந்த 4 தேதி காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். அவர் இணைந்தது மட்டுமின்றி அவர் நடத்தி வந்த YSR தெலங்கானா கட்சி அந்த கட்சியும் காங்கிரஸ் கட்சியோடு இணைந்தார். இந்த நிலையில் தான் காங்கிரஸ் கட்சியில் இருந்த அவருக்கு ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவர் பதவி அல்லது தேசிய அளவிலான ஒரு முக்கிய பதவி வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. இது போன்ற ஒரு சூழலில் ஆந்திர மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக YS ஷர்மிளாவை காங்கிரஸ் கட்சி தலைமை நியமித்துள்ளது. நேற்றைய தினம்தான் ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியை ஏற்கனவே தலைவராக இருந்த கிடுகு ருத்ரராஜு ராஜினாமா செய்தார். நேற்று ராஜினாமா செய்த நிலையில் இன்று புதிய தலைவராக YS ஷர்மிளா நியமிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே தலைவராக இருந்த கிடுகு ருத்ரராஜு காங்கிரஸ் செயற்குழுவினுடைய சிறப்பு அழைப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இதன் மூலம் ஏற்கனவே பேசப்பட்டு வந்த பல யூகங்கள் தற்போது உண்மையாக இருக்கின்றன. ஆந்திராவை பொறுத்தவரை YS ராஜசேகர் ரெட்டியினுடைய மறைவு, அதனை தொடர்ந்து தனி கட்சி துவங்கிய YS ஜெகன்மோகன் ரெட்டி போன்றவற்றால் காங்கிரஸ் கட்சி மிகவும் பலவீனமான ஒரு நிலையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் தான் தற்போது அங்கு விரைவில் நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒன்றாக நடைபெற இருக்கின்றது. இது போன்ற நடவடிக்கைகள் அங்கு நிலையில் உள்ள காங்கிரஸ் கட்சிக்கு கை கொடுக்கும் என காங்கிரஸ் கட்சி கருதுகிறது. எனவே ஆந்திர மாநில அரசியல் களம் என்பது தந்தை வெர்சஸ் அண்ணன் என்பதாக மாற இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.